உங்கள் கிளாஸில் இருக்கிற டாப்பர்ஸை பார்த்துருக்கீங்களா? எல்லா எக்ஸாம் டெஸ்ட்லையுமே ஃபர்ஸ்ட் வந்துடுவாங்க. அண்ட் அவங்கள பார்த்து யோசிச்சிருக்கீங்களா? அவங்க பண்ணுறது என்ன நம்ம பண்ணல? நானும் படிக்கிறேன், இன்னும் கேட்டால் அவங்கள விட கஷ்டப்பட்டு படிக்கிறேன், ஆனால் அவங்க என்ன ஓவர்டேக் பண்ணிடுறாங்க. அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த எமோஜி கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சு. படிக்கிறத பற்றி ஒரு முக்கியமான உண்மை நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டாக மறந்துட்டோம். முதல்ல இருந்தே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி வரணும் அதுவும் கிடையாது, ரொம்ப மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. அது ஜஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்மளோட பிரெயின் எப்படி ஆக்சுவலா கத்துக்குது ஒரு விஷயத்த, ஒரு கான்செப்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் அந்த ரொம்ப முக்கியமான உண்மை. அதுதான் டாப்பர்ஸ் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிரெயின் எப்படி கத்துக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறாங்க. நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். அண்ட் அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடும். நம்ம எப்படி படிக்கிறோம்? புக்கு படிக்கிறோம், ஹைலைட் பண்றோம், படிச்சதே திரும்பி படிக்கிறோம், கிளாஸ்ல கவனிச்சு எடுத்த நோட்ஸை படிக்கிறோம், அதை பார்க்கிறோம். ஜஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷனை அப்படியே பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம படிச்சுட்டே இருக்கிறதுனால அப்ப நம்ம படிச்சுட்டு தானே இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு. அண்ட் எக்ஸாம் ஒரு ரிட்டன் டெஸ்ட் வருது, அவ்வளவுதான், படிச்சதெல்லாம் சிறகடிச்சு போயிடுது. ஸோ நம்ம இந்த சைக்கிள்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு படிக்கிறோம், ஈஸியா மறக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் ஒரு மணி நேரம் படிச்சா நிறைய மார்க்ஸ் வரும்ட்டு, பட் கிடையாது. அதை டாப்பர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த முக்கியமான உண்மை சீக்ரெட் என்ன தெரியுமா? ஆக்டிவ் ரீகால் தான் அந்த முக்கியமான உண்மை. ஆக்டிவ் ரீகால்னா பேருக்கு ஏற்ற மாதிரி, ஆக்டிவ்னா நம்மளே வாண்டடா, அண்ட் ரீகால்னா படிச்சதை நினைச்சு பார்க்கறது, ரீகால் பண்ணி பார்க்கறது. ஆக்டிவ் ரீகால்னா நம்மளே வாண்டடா படிச்சதை ரீகால் பண்ணி பார்க்கறது. ஸோ நம்ம கத்துக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை பிரெயின்ல அப்படியே இன்புட் பண்ணிட்டே இருக்கிறது கிடையாது. நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன், நம்ம படிச்சது கத்துக்கிட்டது எந்த அளவுக்கு நம்ம பிரெயின்ல இருந்து வெளியே வருது அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்றது தான். இதுதான் டாப்பர்ஸ் பாத்தீங்கன்னா பக்காவா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம கஷ்டப்பட்டு படிச்சதே திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களே டெஸ்ட் பண்றதுல பிஸியா இருந்தாங்க. அவங்க பிரெயினை கேட்டாங்க, இப்ப நான் படிச்சது என் மைண்ட்ல வந்துதா, எனக்கு கொண்டு வா பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷனை அப்படின்னு அவங்களே டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டியும் நீங்க உங்க பிரெயினை ஃபோர்ஸ் பண்ணும்போது ஆக்சுவலா நம்ம பிரெயின்ல இருக்கிற அந்த நியூரல் பாத்வேஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றோம். அதனாலதான் டாப்பர்ஸ் எப்பயோ படிச்சிருந்தாலும் கூட எக்ஸாம்ல வர எல்லா குவெஸ்டனுக்கும் ஆன்சர் பண்ணி அவங்க டாப்ல வராங்க. ஸோ நம்ம ஆக்சுவலா எப்படி மறக்கிறோம்னா, நம்ம வாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஹைலைட் பண்ணதோ இல்ல நோட்ஸ் எடுத்ததையோ மறுபடியும் படிக்கும் போது அது நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கு, அதான் எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு சும்மா ஒரு தடவை பட்டி பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இதுக்கு பேர் தான் ஃப்ளூவன்சி இல்யூஷன். அதாவது எனக்கு தெரிஞ்சது தானே அப்படிங்கிறது. அதாவது நம்ம பிரெயின் என்ன பண்ணுமா, நமக்கு நல்லா தெரிஞ்சதை நம்ம அதுல மாஸ்டர் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்குமா. பட் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு அது தெரியும், நான் அதுல மாஸ்டரா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நிறையவே டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இது எனக்கு தெரிஞ்சது தானே, நல்லா ஓகே தான் அப்படின்னு விட்டுருப்போம். அது எனக்கு நல்லா இன்னும் கரெக்டா தெரிஞ்சுதா அப்படிங்கறத நம்ம செக் பண்றதோ டெஸ்ட் பண்றதோ பண்ண மாட்டோம். பட் டாப்பர்ஸ் அதை செக் பண்றதுல எத்தனை வாட்டி ஆனாலும் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இது எனக்கு புரிஞ்சுதா, இந்த மெமரி மறுபடியும் என்னால கொண்டு வர முடியுதா. அண்ட் அதுதான் நமக்கு அவங்களுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். அவங்க இப்ப கஷ்டப்பட்டு ரீகால் பண்ணி பாக்குறதுனால எக்ஸாம்ல ஈஸியா ஃபீல் பண்றாங்க. அண்ட் நம்ம இப்ப ரீகால் பண்ணாம ஈஸியா தெரிஞ்சது தானே அப்படின்னு படிச்சுட்டு போயிடுறதுனால எக்ஸாம்ல கஷ்டப்படுறோம். ஸோ இப்படி நம்மளும் டாப்பர் ஆகிறது இந்த ஆக்டிவ் ரீகாலை யூஸ் பண்ணி. இந்த 3 சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல்லான டெக்னிக் ஃபாலோ பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் ஒன், கொஸ்டின் கேட்கறது. ஜஸ்ட் உங்க புக்ல ஒரு பேராகிராஃப் படிக்கிறத விட்டுட்டு, ஹைலைட் பண்றதை விட்டுட்டு உங்க புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேளுங்க. இப்ப நான் படிச்ச இந்த பேரால என்ன சொல்றாங்க, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸாம்பிள் 8th இங்கிலீஷோட சப்ளிமெண்டரி ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் a true story. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. There is a homeless man in Rio do Sul in South Brazil who often sacrificed own food to feed a stray dog around him. Once he suddenly required emergency treatment, kindness came back to him. For the faithful dogs he had been feeding made sure he wasn't alone. நீங்க ஒரு क्वेश्चन ஃப்ரேம் பண்ணனும்னா, which place of South Brazil is a homeless man? Rio do Sul. His kindness came back like how? Like a boomerang. So இந்த மாதிரி தான் நம்ம அந்த क्वेश्चनக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுல எக்ஸாம்பிளுக்கு பூமராங் அவங்களே ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பிளேஸோட பேர், பீப்புளோட பேரு, இப்போ ஒரு கதை சொல்றாங்க, அந்த கதையில வர மனிதர்களோட பேர் எல்லாமே ஞாபகத்துல இருக்கிறது நல்லது. அது ரிலேட்டடா क्वेश्चन கேட்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் ஜெனரலா ஒரு புக்ல இருந்து, புக் நான் எடுத்துக்கிறேன், குட் வைப்ஸ் குட் லைஃப். ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் பேராவே எடுத்துக்குவோம். The terms good and positive are used interchangeably to describe something desirable. For example, every time you label a past event as a good or positive experience, you're referring to it in this way because it went as you did hoped. or at least not as badly as it could have. So இந்த மாதிரி ஒரு பேரா படிச்சுட்டு அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க what are the two words that used interchange, good, பாசிட்டிவ். இந்த மாதிரி ரெண்டாவது வழி ஃபிளாஷ் கார்ட். ஃபிளாஷ் கார்ட்ஸ் நம்ம மெமரி பண்றதுக்கு மட்டும் கிடையாது, நமக்கு நம்மளே டெஸ்ட் வச்சுக்கிறதுக்கும் தான். ஒரு சைடு நமக்கு ஒரு டாபிக் இருக்கும் அண்ட் அதோட நெக்ஸ்ட் சைட்ல ஃபிளிப் சைட்ல அதோட டெஃபினிஷன், அதோட மெயின் ஐடியா, அதோட மீனிங் இருக்கும்.
ஸோ இது வந்து நமக்கு மோஸ்ட்லி க்ளாசரியில் மீனிங்ஸு இல்லை ஆப்போசிட்ஸு, அதுக்கப்புறம் டெஃபினிஷன்ஸு, ஒரு சில வேர்ட்ஸ்க்கான சயின்டிஃபிக் வேர்ட்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் படிக்கும் போது மெமரியும் ஆகும், நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம், ரீகால் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு எவ்வளோ யோசிச்சாலும் இந்த ஃப்ளாஷ் கார்டில் வந்து என்ன இருக்கிறது ஒன்றுமே புரியல அப்படின்னா ஒரு வாட்டி அதை ஃப்ளிப் பண்ணி பாருங்க என்ன ஆன்சர்ன்ட்டு, மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஆன்சரை ரீகால் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. செகண்ட் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கார்டு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ லெட்ஸ் சே சயின்ஸில் வந்துட்டு ஃபிசிக்ஸில் வந்து டெஃபினேஷன் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டில் ஒன் சைடு எழுதிட்டு நெக்ஸ்ட் சைடில் வந்து நம்ம டெஃபினேஷன் எழுதணும். பட் அந்த கொஸ்டின் இருக்கிற சைட் மட்டும் நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சுட்டு டெஃபினேஷன் ஆஃப் இனர்ஷியான்னு வந்தோடனே நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். இனர்ஷியாவோட அதே போல தான் இதில் பார்க்கும்போது பூமராங் அப்படிங்கிற வேர்டை நம்ம மேபி ஒரு ஃப்ளாஷ் கார்டில் ஒன் சைடில் எழுதிட்டு அதுக்கு பின்னாடி அது நீங்க வந்து நம்ம எழுதி வச்சு அதை எழுதிட்டு இப்போ பூமராங் அப்படின்னு நமக்கு வந்து கேட்கும்போது க்ளாசரியில நமக்கு வந்து கேட்கும்போது வந்து இந்த மீனிங்ஸை வந்து அதை பின்னாடி எழுதிக்கணும். கம் பேக் டு த பர்சன் இருக்கிறோமோ என்ன கொடுத்தாங்களோ அது அவங்களுக்கே திரும்ப வருது. ஸோ அதை எழுதிட்டீங்கன்னா இப்போ பூமராங்கா அப்போ இதோட மீனிங் என்ன, கம் பேக் டு த பர்சன் ஹூ த்ரூ இட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்படி உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா நீ திருப்பிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் அது வந்து அகெயின் நீங்க திருப்பிட்டு இப்போ தானே படிச்சோம் நினைவுபடுத்தி பார்க்கலாம், திருப்பி ஆன்சர் பார்க்காமலே உங்களுக்கு வந்து கிளியரா ஆகிற வரைக்கும் இதை பண்ணிட்டே இருக்கும். நம்பர் 3 ஃபெய்ன்மேன் டெக்னிக். இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட். ஏன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இதை ட்ரை பண்ணியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கான்செப்டை படிச்சுட்டு புரிஞ்சுட்டு பிறகு நம்ம வந்து ஒரு 5-6 வயசு குழந்தைக்கு வந்து எப்படி அதை சொல்லி தரணுமோ அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தரணும். அந்த மாதிரி ஒரு கற்பனை டீச்சர் ஸ்டூடெண்ட் கேம் விளையாடணும், அவ்வளவுதான். சிம்பிளா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா எங்க வந்து உங்களுக்கு புரியாம நீங்க ஸ்டக் ஆகுறீங்களோ அந்த பார்ட்டை மறுபடியும் படிச்சு மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் கத்து தரலாம் அன்டில் நம்ம அதை வந்து கிளியரா அந்த கான்செப்ட் வந்து நமக்கு புரியுற வரைக்கும். ஏன்னா ஒரு 6 வயசு பாப்பாக்கு நீங்க சொல்லி தரணும்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளான டேர்ம்ஸ்ல நீங்க சொல்லணும். ஸோ அதை எப்படி சொல்லலாம் நீங்க யோசிச்சு பார்க்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஸோ நீங்க அதை புரிஞ்சுட்டு அந்த மாதிரி சொல்லி தரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த கான்செப்டை எந்த கோணத்துல கொஸ்டின் கேட்டாலும் எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணுவீங்க. நம்பர் 3 ஃபெய்ன்மேன் டெக்னிக். ஸோ ஒரு 5-6 வயசு குழந்தைங்க எப்படி சொல்லி தரணுமோ அந்த ஜென்ரலா சிம்பிளா நீங்க சொல்லி ஒரு கதையை ஈஸியா ஒரு கதை மாதிரி சொல்லி ஒரு கான்செப்டையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பேராகிராஃபை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து இப்போ ஒரு 5 வயசு பாப்பாக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா சவுத் பிரேசில்ல ரியோடோ சல்லுங்கிற ஊர்ல ஒரு வீடு இல்லாத மனிதர் இருந்தாராம். திருநாய்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக அவரோட சொந்த உணவே வந்து அவர் வந்து தியாகம் பண்ணுவாரு. ஒரு நாள் அவருக்கு வந்து திடீர்னு என்னாச்சுன்னா அர்ஜென்ட்டா ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. அப்ப அவர் தனியா இருந்தப்போ ஒரு கருணையோட அன்பு காட்டினதுனால அந்த கருணையும் அன்பும் அவருக்கு திரும்ப அவருக்கே கிடைச்சது பூமராங் மாதிரி. அவர் உணவு கொடுக்குற அந்த நன்றியுள்ள நாய்ங்கெல்லாம் வந்து அவர் தனிமையில இருக்க விடாம அவர் சுத்தி இருந்தாங்க. இந்த மாதிரி தான் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்காம இது பண்ணும்போது நம்ம வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒரு கான்செப்டை வந்து கற்றுக் கொடுக்கணும்னா நமக்கு அது வந்து புரிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதான் ஜஸ்ட் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் கேம் விளையாடுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த 3 டெக்னிக்ஸ் மட்டும் கிடையாது. டாப்பர்ஸ்க்கு வந்து முக்கியமாக வந்து அந்த மைண்ட் செட் தான். ஐயோ எனக்கு அது தெரியலையே அப்படிங்கிற எண்ணத்தை பார்த்து அவங்க பயப்பட மாட்டாங்க. அந்த எண்ணம் தான் ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா எது அவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு தாட் வருதோ அதுதான் அவங்க வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. எனக்கு இது தெரியாது நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தால் மட்டும் வேலைக்காகாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்க உட்காரும்போது ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, நான் சும்மா அப்படியே படிச்சுட்டே இருக்கேனா, சும்மா ஹைலைட் பண்ணுறேனா, சும்மா நோட்ஸ் எடுக்கிறேனா, சும்மா பார்த்துட்டு இருக்கேனா, இல்லை ரீகால் பண்ண ட்ரை பண்ணுறேன், படித்ததை எனக்கு நானே டெஸ்ட் வச்சுக்கிறேனா அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கானது, அதாவது சயின்ஸ் மூலமா கண்டிப்பாக ஒர்க் ஆகக்கூடியது. இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு 3 டெக்னிக்ஸில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். கமெண்ட் பண்ணுங்க, சொல்லி மற்றவங்களும் அதை ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக ஒர்க் ஆகக்கூடிய டெக்னிக் பற்றி இன்னும் ஒரு 5 டெக்னிக் பற்றி ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்க, அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சயின்டிஃபிக்காக நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சோம்னா படிக்கிறது செம்ம ஈஸி. உங்களை அந்த வீடியோக்குள்ள பார்க்குறேன். அது வரைக்கும் நல்லா படிங்க. பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா லவ்லீஸ், பை.